ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கும் டெய்லியும் வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழன் ஜாப் அலர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுடைய வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் இதில் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆர்ஆர்பிலேருந்து இந்தியா முழுக்க மொத்தமாக 7951 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் தான். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்துட்டு 30/7/2024 29/8/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நம்பர் ஆஃப் போஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் சூப்பர்வைசர் உள்ளிட்ட சில பதவிகளுக்கு 17 போஸ்டிங்ஸும், ஜூனியர் இன்ஜினியர் அந்த கேட்டகரியில் 7934 போஸ்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் சூப்பர்வைசருக்கு லெவல் 7லேயும், ஜூனியர் இன்ஜினியருக்கு லெவல் 6லேயும் சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கீழே கொடுத்துருக்கோம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 5 வருஷம், ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும்னு கிட்டத்தட்ட 32 விதமான போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படித்து காட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டே போயிடுவீங்க. இப்போதைக்கு நான் ஸ்க்ரோல் மட்டும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட இது 32 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் மேப்பிங் டேபிள் கொடுத்துருக்கோம். டிசிப்ளின் மேப்பிங் டேபிள்னால் அதாவது நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்றத ஷார்ட்டாக டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் டிசிப்ளின் மேப்பிங் டேபிள். அதுலேயே எல்லா குவாலிஃபிகேஷன்ஸு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற போஸ்ட் என்னன்னு செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் தமிழும் இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், ஃபீமேல், எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்குலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 250 ரூபா தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த 250 ரூபாயும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதர் கேண்டிடேட்ஸுக்கெலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 500 ரூபா கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணால் 400 ரூபா அட்டன் பண்ணிடுவாங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். இது சிலபஸ்க்கான லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது சிலபஸ்க்கான லிங்க்கு. இதுதான் ஆர்ஆர்பி ஜெஇ சிலபஸ்ஸு. செக் பண்ணி பாருங்கள். இது 8 பேஜஸ் இருக்குது. அப்புறம் அதுக்கு கீழே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்கோம். அதாவது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அகமதாபாத் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாருங்கள். கீழே சென்னை கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சென்னைக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 652 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதர் சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம போஸ்ட் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இ சர்வீசஸ் அண்டு எல்லா எக்ஸாமுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலோ அல்லது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுன்னாலோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.